ஸ்தோத்திரம் 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 அவருடைய நம்முடைய தலைமுறைகளின் தேவன். God is the God of generation. God is the God of genealogy. கர்த்தர் இன்றைக்கு நம்ம அனைவரையும் பலப்படுத்த போகிறார். இன்னும் அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் கூட்டிக் கொண்டு வர போகிறார். ஆமென். செய்திக்கு போவதற்கு முன்பாக கண்களை மூடி ஆண்டை நோக்கி பார்ப்போம். நிறைய ப்ரேயர் பண்ணியிருக்கோம். அன்றைக்கி ஆர்டர் கொடுக்க போகிற அட்வைஸ் நம்ம லைஃப்பை மாற்ற போகுது. அன்றைக்கி ஆர்டர் கொடுக்க போகிற ஒரு வார்த்தை நமக்கு நாளைய ஆசீர்வாதமாக்கி தரப்போகிறது. இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தில் 430 வருஷம் அடிமையாக இருந்தாங்க. அவருடைய வார்த்தை வரும் வரை, கர்த்தருடைய வார்த்தை மோசேக்கு இங்கே உண்டான போது அடிமைத்தனம் அங்கே நொறுங்க ஆரம்பித்து விட்டது. இன்னைக்கு கூட ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ளே வர வர அடிமைத்தனம் நொறுங்கும். நம்ம ஆமேன்னு சொன்னால் பெற்றுக்கொள்வோம். நம்ம ஆமேன்னு சொல்லும்போது ஒவ்வொரு காரியங்களும் நடக்கும். இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு எங்களோடு பேசும் ஆண்டவரே, எங்களோட இடைப்படும் ஆண்டவரே, நீங்கள் எங்களோடு கூட இருக்கிறீர்கள். நமக்கு நன்றி சொல்கிறோம். உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி சொல்கிறோம். எங்கள் தேவன், நீ நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாதவர். இடைப்படுவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சத்தமாக ஆமென் சொல்லாமா? நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. மறவாமல் மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. உடன்படிக்கையின் தேவன், உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன், உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே.
ஆமென். நம்முடைய தேவன் தலைமுறைகளின் தேவன். அப்பாவோட ஆண்டவர் நம்ம ஆண்டவர், தாத்தாவோட ஆண்டவர் நம்ம ஆண்டவர், நம் பிள்ளைகளின் ஆண்டவர், நாம் பேர பிள்ளைகளின் ஆண்டவர் நம்ம. அவர் தலைமுறைகளின் தேவன். அவர் ஆபிரகாமின் தேவன் என்றால் அவர் ஈசாக்கின் தேவனும் கூட. அவர் ஈசாக்கின் தேவன் என்றால் அவர் யாக்கோபின் தேவனும் கூட. அவர் யாக்கோபின் தேவன் என்றால் அவர் சமஸ்த இஸ்ரவேலின் தேவன். இஸ்ரவேலின் தேவன் என்றால் இன்றைக்கு உங்கள் தேவன், என் தேவன். அவர் தலைமுறைகளின் தேவன். இன்றைய செய்திக்கு நான் ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறேன், த விஷன் ஆஃப் ஜெனரேஷனல் ஹெரிட்டேஜ். தலைமுறைகளின் தரிசனமும் சுதந்திரமும். திருச்சபையே, நாம் எல்லாம் தானாக இங்கு உருவாகவில்லை, தலைமுறையாக உருவானோம். நமக்கென்று பெற்றோர் இருந்தார்கள், பெற்றோருக்கென்று பெற்றோர் இருந்தார்கள், அந்த பெற்றோருக்கு பெற்றோர் இருந்தார்கள், அந்த பெற்றோருக்கு பெற்றோர் இருந்தார்கள். அப்படியே போனால் ஆதாம் ஏவாள் என்கிற பெற்றோர் மூலமாகத்தான் மனுகுலம் வந்தார். அவர் தலைமுறைகளின் தேவன். இந்த தலைமுறைகள் எல்லாம் வாழ்ந்தது. தலைமுறைகளுக்கு உணவு தேவைப்பட்டுச்சா, இருக்க இடம் தேவைப்பட்டுச்சா, பிறக்க ஒரு தாயினுடைய கரு தேவைப்பட்டுச்சா, எல்லாம் தேவைப்பட்டது. இந்த தலைமுறைக்கு கர்த்தரும் தேவை என்பதுதான் மிக முக்கியமான சத்தியம். அவர்களுக்கு வேலை இருந்துச்சா, இருந்தது. வீடு இருந்துச்சா, இருந்தது. உணவு இருந்துச்சா, இருந்தது. வயல் இருந்துச்சா, இருந்தது. கிட்னி இருந்துச்சா, இருந்தது. ஹார்ட் இருந்துச்சா, இருந்தது. எல்லாம் இருந்தது. இந்த தலைமுறைக்கு தேவன் முக்கியம் என்பதுதான் இன்றைய தலைப்பு, த விஷன் ஆஃப் ஜெனரேஷனல் ஹெரிட்டேஜ். தலைமுறைகளின் தரிசனமும் சுதந்திரமும். தலைமுறையிலேருந்து நம்ம நிறைய சொத்து வச்சுட்டு போவாங்கங்க. ஆமாம், நம்ம முகத்தை பார்த்து சொல்லுவாங்க, அவங்க தாத்தா மாதிரியே இருக்காங்களே அப்படின்னு, பாட்டி மாதிரியே இருக்காங்களே அப்படின்னு சொல்கிறாங்களா? ஆக தாத்தா விட்டுட்டு போன சொத்து தான் நம்ம வீடு. சொல்லுவாங்க, ஓ இந்த வீட்டில் நீ இருக்கியா, மெத்த வீடில் ஒரு காலத்தில் உங்கள் தாத்தா காலத்தில் இது ஓலை வீடு இருந்துச்சு, அப்போ நான் வந்து போயிருக்கேன் அப்படின்வாங்க. தாத்தா விட்டுட்டு போன லேண்டு இப்போ என்ன ஆயிடுச்சு, மெத்த வீடாச்சு. வீடு விற்றுட்டு போயிட்டாங்க, வீட்டுக்கு கொடுத்துட்டு போனாங்க, லேண்டு கொடுத்துட்டு போனாங்க. சில நேரத்தில் குறைவுகளும் விட்டுட்டு போயிட்டாங்க. சில பெற்றோர் கடன் விட்டு போனாங்க. சிலர் சொல்லுவாங்க, உங்கள் தாத்தாக்கு சுகர் இருந்துச்சா, ஆமாங்க அதான் உனக்கும் இருக்குது. ஸோ ஜெனரேஷன் இஸ் சம்திங் காசிங் திங்ஸ் டு அஸ். எங்கள் தாத்தாவும் டீச்சரு, எங்கள் அப்பாவும் டீச்சரு, நானும் டீச்சர்னு ஒருத்தர் சொன்னார். நாங்கள் எல்லாமே வாத்தியார் குடும்பம். இன்னொருத்தர் சொன்னார், நாங்கள் எல்லாமே லாயர் குடும்பம். இன்னொருத்தர் சொன்னாங்க, நாங்கள் இசை கலைஞர். எங்கள் தாத்தாவோட அப்பாவே இசை வித்வானா, அவர் இவர் வாசிச்சார், அவர் வாசிச்சார். ஸோ வண்டர்ஃபுல். தலைமுறை. ஆமென். ஜெனரேஷன், தலைமுறை. இந்த ஜெனரேஷனுக்கு சுதந்திரம் இருக்கிறது. சுதந்திரம் என்றால் சொத்து. The generation has heritage. The generation has inheritance. நீ எந்த ஊர்ப்பா? என் தாத்தா எந்த ஊர், அதான் என் ஊர். ஊர் நமக்கு சுதந்திரமாக கிடைக்கிறது. உணவு, வாட் இஸ் யுவர் மதர் டங்? உன் தாய் எந்த மொழி பேசுகிறாங்களோ அதான் நீங்கள். பட் வாட் அபவுட் த விஷன்? இன்றைக்கு நம்முடைய தலைமுறையை கர்த்தரோடு கூட இணைச்சிக்க போகிறோம். எத்தனை பேர் உங்கள் தலைமுறையில் ஆண்டவர் இருக்க போகிறீங்க? எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, என் பிள்ளைகளுக்கு நான் எதை விட்டுட்டு போகணும் இல்லையோ, என் இயேசுவை விட்டுட்டு போயிடுவேன். எனது எது என் பிள்ளைகளை காப்பாற்றுமோ தெரியாது, என் இயேசு என் கண் மூடும்போது அவர்களை காப்பாற்றுவார். அவர் தலைமுறைகளின் தேவன். அதுதான் பாடணும், மறவாமல் நிமிர்ப்பவர் ஏசையா என்று பாடணும். தாவீதுக்கு கிருபை பாராட்டினோம். தலைமுறைகளின் தேவன். தலைமுறைகள் பகுக்கப்பட்டிருக்கிறது. The generation has divided. சரி, உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஆபிரகாமுக்கு எத்தனை பசங்க? 1. உங்களை அலர்ட்டாக இருக்கணும் சொல்ல, ஆபிரகாம் எத்தனை பசங்க? ஏமா யோசிக்கிற? 1. பைபிள் பிரகாரம் உடன்படிக்கை அந்த இஸ்மவேல் அவங்களாம் வருவாங்க, அது நமக்கு வேணாம். ஆபிரகாம் எத்தனை பசங்க? 1. அவன் பேர் என்ன பேருங்க? ஈசாக். ஏன்னா அந்த ஜீனியாலஜி தான் நம்ம படிக்க போகிறோம். ஈசாக்கு எத்தனை பசங்க? ஒருத்தன் பேர் என்ன பேர்? ஏசா. இன்னொருத்தன் பேர்? யாராவது ஏசாவோட ஒரு பையன் பேர் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, யாக்கோபோட பையன் பேர் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க ஏதாவது ஒன்று. யூதா, ரூபன், சிமியோன் எல்லாம் வந்து டிவிஷன் ஸ்டார்டட். ஒருத்தன் தான், ஒரு ஆபிரகாம் தான். ஆபிரகாமோட பிள்ளைகள் இஸ்மாயில் வந்தால் எல்லாம் வந்தால், நம்ம சாராள் ஆட்சியை பிடிச்சிக்கிட்டோம், ஈசாக்கு பிடிச்சிக்கிட்டோம். ஈசாக்கு பிடிச்ச பிறகு யார் பக்கம் கிளிங் பண்ணுறோம்? இட் இஸ் டிவைடட். இந்த டிவிஷனில் பைபிள் கிளியராக யாரை தான் பெருசுப்படுத்தி பேசுறது? ஆண்டவர் கூட ஒட்டிக்கிட்டவங்களா, ஆண்டவரை விட்டவங்களா? ஒட்டிக்கிட்டவங்க. ஏன் ஏசா மறக்கப்பட்டான்? ஏசாக்குன்னு ஒரு தனி சாப்டரே ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஏசாவோட வம்சத்தில் பிரபுக்கள் வந்துட்டாங்க. யாக்கோபோட வம்சத்தில் சவுல் வர வரைக்கும் பிரபுக்கள் கிடையாது. ஆமென்.
இட்ஸ் டிவைடட். இந்த டிவிஷனில் அவர் நீ ராஜாவாதிரு அதாவது தேவனோடு கூட இருந்தால்தான் அந்த தலைமுறை ஞாபகப்படுத்தப்படுகிறது. பைபிளில் ஒருத்தர் பேர் எழுதி வச்சிருக்குன்னா அவர் உண்மையில பெரிய ஆள் தாங்க. தலைமுறைகள் பகுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைமுறைகள் பகுக்கப்பட்டு வரும்போது அவர் ஆபிரகாமின் தேவன், என் கூட நீங்கள் பேசணும். தங்கங்கள் உங்களாம் தெரியும், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். வெரி குட். இந்த யாக்கோபுக்கு அப்புறம் அவர் யாருடைய தேவன்? யாருன்னா சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரவேலின் தேவனா? இயேசுவோட தேவன். சரி, இஸ்ரவேலின் தேவனா? ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுக்கு அப்புறம் ஒரு மனுஷன் பேர் சொல்லுங்க, யாருடைய தேவன்? யோசேப்பு தேவனா? யார் யோசேப்புன்றீங்க? அவங்க சொல்றாங்க. வேற எதுனா? தாவீதின் தேவனா? நம்முடைய தேவன். வெரி குட், நல்லா பேசுறீங்க. குட். என்ன லிசன் பண்ணுங்க. ஆபிரகாம் கூப்பிட்டு, ஆபிரகாம் உங்க பையன் பேர் சொல்லுனா, தாத்தா தூக்க கலகத்தில் யார் பேர் சொல்லுவாரு? ஈசாக் பேர் சொல்லுவார். ஈசாக்கு எழுப்பி கேட்டால் யார் பேர் சொல்லுவார்? யாக்கோபு பேர் சொல்லுவார். ஏன்னா ஏசா அப்போவே மனம் அடிவாயிட்டான். யாக்கோபு எழுப்பி கேட்டால் யார் பேரை சொல்லுவார்? யோசேப். ஏன்பா? ஏற்கனவே அந்த சர்மன் குத்துருக்கேன் நினைக்கிறேன்ல. யாக்கோபு நேசித்து திருமணம் செய்தது ராகேல் மட்டும் தான். லேயால்லாம் ஃபோர்ஸ் பண்ணப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டார். அவர் விரும்பி கல்யாணம் பண்ணி குழந்தை இல்லாமல் இருந்து லாஸ்ட்டாக ஒரு பையன் பிறந்தான். அது ராகேல் மாதிரி இருந்தான். அவன் பேர் யோசிப்பு. ஆமேன். அதனால் ரொம்ப செல்லம், ரொம்ப செல்லம். எல்லாருக்கும் ஒரு சட்டைன்னா என் பையனுக்கு பல சட்டையை ஒரு சட்டையாகுவேன். பல வர்ண ஆடை. உனக்கு ப்ளூ சட்டைடா, ஆனால் என் பையனுக்கு ப்ளூ, மஞ்சள், கருப்பு, வெள்ளை எல்லாம் சேர்ந்து ஒரு உடை, பல வர்ண ஆடை. யாக்கோபோட பார்வையில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு. அந்த பையனை தொலைச்சிட்டாரு. ஆனால் கிடச்சான். 30 ஆண்டுகள் கழித்து தன் மகன் உயிராக இருக்கிறான் என்று கேள்விப்படுகிறான். போனால் பிரதம அமைச்சராக இருக்கிறான். ஹீ இஸ் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஈஜிப்ட். ஒரே பெருமை. ஏன் புள்ள நான் பெத்த புள்ளடே, நீ மட்டும் இல்லடா, உங்கள் அம்மா புத்திசாலிடா. ராகேல் சொல்லியிருப்பாரா? சொல்லியிருக்கா? அவங்க அம்மா புத்திசாலி. ஏன்னா அந்த அம்மா செத்து போச்சு, வாழவே இல்லை, ஒழுங்காக வாழவே இல்லை, இறந்துருச்சு. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் வந்துருச்சு. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, உன்னை கூப்பிட்றாங்க, டேடி கூப்பிட்றாரு அப்படின்னும் போது யோசேப்பு வரார். அப்பாவுக்கு ஒரே பையன் வந்துட்டான். அவனை தான் கூப்பிட்றாரு. மீதி பேருக்கெலாம் அப்படியே ஆசீர்வாதம் கூறிட்டார். யோசேப்பு வந்திருக்கிறாருன்னு சொல்லும்போது கட்டில் மேலேருந்து எழுந்து உட்கார்றார். எழுந்து உட்காந்து யோசேப்பு பார்த்து சொன்னார், டேடி வந்து உனக்கு சொத்து கொடுக்கல. என்ன கொடுக்கல? பிரைம் மினிஸ்டருக்கு யாருன்னா சொத்து கொடுக்க முடியுமா? மொத்த நாடே அவரது தான். கரெக்ட் தானே? கோஷேன் தேசமே யோசேப்புக்காக தான் கொடுத்தான். யாக்கோபு யோசேப்பை கூப்பிட்டு யோசேப்பு தலைமையிலையும் தன் பிள்ளைங்க தலைமையிலையும் கை வச்சு சொத்தை கொடுத்தாரா, தன் தேவனை கொடுத்தாரா? அவன் பொற்தளத்தில் உலாவுறவன் யோசேப்பு தன் தேவனை கொடுத்தார். திருச்சபையே, இன்னைக்கு என்னால் உங்களுக்கு சொத்து சுகம் தர முடியாது, இந்த தேவனையே உங்களுக்கு தரிசனமாய் தருகிறேன். உங்கள் தலைமுறை நன்றாக இருக்க வேண்டும் என்றால் உங்கள் தலைமுறைக்கு அந்த தேவன் மட்டும் அவசியம். கை கிராஸ் பண்ணுறார், தலை நேராக கொண்டு வந்து வச்சுட்டான். அப்பா பசங்களை ஆசீர்வதிங்க பாடணும். அப்போ அப்பா ஒரு ஸ்பெஷல் ஆசீர்வாதம் கொடுக்குறார். யோசிப்பு இங்கே வா, என் பசங்களோட ஆதார் கார்டில் உன் பேரை எடுத்துரு, என் பேரை போட்டுரு. ஏன்னா எங்கள் ஆண்டவர் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் ஆண்டவர். எனக்கு என்ன கொடுக்குறாரோ எல்லாம் உனக்கு தாடா தங்கம். ஆண்டவர் என்னமோ 12 பசங்களுக்கும் தருவாருன்னு தோணுது. ஆனால் நானா பண்ணுறேன், உனக்கு மட்டும் டபுளாக கொடுத்துட்றேன். ஏன் அவர் டபுள் கொடுக்கணும்? யோசேப்புக்கு 2 பிள்ளைங்களும் நிற்குது. ஒருத்தன் பேர் எப்ராயிம், ஒருத்தன் பேர் மனாசே. நீங்கள் கோத்திரத்தை படித்து பார்த்தீங்கன்னா யாக்கோபோட பிள்ளைங்க பேரில் பேரனுங்க பேர் வந்துருச்சு. தாத்தா பணக்காரன், கோடீஸ்வரன் அப்படின்னா பிள்ளைக்கு ஒரு சொத்து தான் வரும். அந்த பிள்ளைக்கு 2 பிள்ளைந்து ஆட் ஆயிடுச்சுன்னா எத்தனை போர்ஷன் வந்துடும்? 2. கை வைக்க போகிறாரு, அப்பா கரெக்டாக நிற்க வச்சுட்டான். அப்பா கையை கிராஸ் பண்ணிட்டார். சின்ன பையன் மேலே ரைட் ஹேண்டை வச்சுட்டார், இப்படி வச்சுட்டார். பெரிய பையன் மேலே லெஃப்ட் ஹேண்ட் வச்சுட்டார். சின்ன பையன் பேர் எப்ராயிம். இப்போ ஆஸ் பர் ரூலு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, எப்ராயிமின் தேவன். ஆமேன். இதான் ரூல். ஆனால் அந்த எப்ராயிம் தரிசனத்தை கடத்தினானா? நான் இல்லை. நீங்களும் நானும் கூட யோசேப்பு லெவலுக்கு பெரிய அவர்களோட பிள்ளைகளாக பிறந்திருக்கலாம். நமக்கெல்லாம் பணம் இருக்கலாம், சொத்து இருக்கலாம், சுகம் இருக்கலாம். ஆனால் யாருமே கடத்தாத ஒரு ஆசீர்வாதத்தை
தரிசனம்தான் கடத்தும், கர்த்தர் தான் கடத்துவார் என்பதற்கு எடுத்துக்காட்டாக மத்தேயு 1ஆம் அதிகாரம் துவங்குகிறது. ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமான இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறு. இப்போ தான் சொன்னீங்க ஆர்டர் எப்படி வரணும்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, எப்ராயிமின் தேவன். ஆனால் எங்கே போயிடுச்சு? ஆபிரகாம் குமாரனும் சொல்லுங்க, யூதா நீ யாரு? தாவீது நீ யாரு? யூதா, யூதா நீ யாரு? நீ யாரு யூதா? உனக்கு எப்படி வந்துச்சு? கேள்வி கரெக்டா இல்லையா? நீ யாரு? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஆர்டர் தெளிவாக சொல்கிறேன். அப்பாவோட ஆசீர்வாதம் எப்படி தெரியுமா ஆக்சுவலாக போய்க்கணும்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, ரூபனின் தெய்வம்னு வந்துருக்கணும். ரூபன் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாரு, நமக்கு தெரியும். அவங்க அப்பாவோட மறுமனை ஆட்டியோட ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டார், ரூபன் பேர் அவுட்டு. அடுத்தது வராங்க லேவி, சிமியோன். இந்த லேவி சிமியோனுக்கு அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டம். ஒரு ஊரையே கொண்டுட்டானுங்க, கத்தியை திரும்ப வெட்டி போட்டான் தங்கச்சிக்காக. நெக்ஸ்ட்டு யூதா. நான் கொடுக்க மாட்டேன் யூதாவுக்கு. அப்பா சொல்கிறார், யாருக்கு தான் கொடுப்பேன்? யோசிப்பு, லேயாளுடைய மகன், கூச்சப்பார்வை. அந்த அம்மா அற்பமாக எண்ணப்பட்டவங்க, கூப்பிட்டு மனமறிய எப்ராயிமுக்கு தான் கொடுத்துட்டு போனார் யூதா. ஆனால் ஒன்று மட்டும் சொன்னார், பாலசிங்கம் நீ. அவங்களுக்கு கொடுத்த ப்ராஃபஸி நீ பார்த்தீங்கன்னா. ஆமேன். ஆபிரகாமின் குமாரனும் இல்லை 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 ஆதி மத்தேயு 1, ஆபிரகாமின் குமாரனும். இப்போ the God of generation has to shift gear, has to turn directions from Abraham directly to David, King David. King David எப்படி வாங்கினார் நமக்கு தெரியும். அவருடைய லட்சியமே ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவது தான். எங்க மிலிட்டரியில் போய் கோலியாத், வாடா கோலியாத், உன் தலை பெருசு என் மனசு பெருசு அப்படிலாம் பேசல. உன் கத்தி பெருசுனா என் கல் பெருசு அப்படிலாம் பேசல. நீ நிந்திக்கிற அதே தேவனுடைய பெயரை கொண்டு வருகிறேன் என்று சொல்லுகிறான். He is carrying the vision. என் மகனே, என் மகளே, உன் ஆபத்தில் கூட உன் தலைமுறையின் தேவனை நீ சுமந்து கொண்டுதான் போக வேண்டும். ஹல்லேலூயா. தலைமுறைகள் பகுக்கப்பட்டிருக்கிறது. ஆதாம்லேருந்து இது வரைக்கும் நம்ம எப்படி வந்தோம், யார் வயிற்றில் வந்தோம், எந்த கோத்திரத்தை சார்ந்தவர்கள் என்று நாம் தெரியவில்லை. ஆனால் நம் குடும்பம் நம் அனைவருக்கும் த்ரோன் கொடுத்து விட்டு போனது, சிங்காசனம். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். யாக்கோபுக்கு பிறகு ஃபேமிலி எக்ஸலண்ட்டாக போகுது யோசேப்பு. யோசேப்புக்கு பிறகு ஃபேமிலி இன்னும் எக்ஸலண்ட்டாக மெயின்டைன் ஆகுது எப்ராயிம். ஆனால் வேதம் இங்கே அவர்களை விட்டு ஆபிரகாமின் தேவன், தாவீதின் தேவன், அந்த வயிற்றில் பிறக்கிற இயேசு என்று சொல்லுகிறோம். We all have our own thrones. நம்ம எல்லாருக்குமே நமக்குன்னு ஒரு glory இருக்கு. It is like a throne. அப்பா பேரு நமக்கு வருது. But what is the real thing that has to be conducted? என் சிங்காசனத்தை என் மகனுக்கு வைத்து விட்டு போகட்டா, என் விசுவாசத்தை என் மகனுக்கு வைத்து விட்டு போகட்டா என்றால், என் விசுவாசத்தை நான் வைத்து விட்டு போக வேண்டும். என் படிப்பை என் மகனுக்கு விட்டு போவேன், என் சொத்தை என் மகனுக்கு விட்டு போவேன், என் பணத்தை என் மகனுக்கு விட்டு போவேன், என் விசுவாசத்தை என் மகனுக்கு விட்டு போவேன். தலைமுறைகளின் தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறது என்னவென்றால், உன் பிள்ளைகளுக்கு தரிசனத்தை விட்டு போ, சுதந்திரத்தை விட்டு போ. தரிசனம் என்ன, சுதந்திரம் என்ன? இயேசுதான் அந்த தரிசனம், இயேசுதான் அந்த சுதந்திரம். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுக்கு எது கிடைச்சிச்சோ கிடைக்கலையோ கவலைப்படாதீங்க. கிறிஸ்து கிடைக்கிறாரா என்பதை மிகவும் தெளிவாய் நாம் பார்க்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. சிங்காசனத்தை மாத்திரமல்ல, விசுவாசத்தையும் சுதந்திரிக்க வேண்டும், தரிசனத்தையும் சுதந்திரிக்க வேண்டும். ஆமேன். ஒன்றும் இல்லாத ஒரு பிஸ்னஸை ஒரு அப்பா கட்டியிருப்பாரா? தனியாக கட்டியிருப்பார். அது வளர்ந்து பெருங்கடையாக பெரும் பிஸ்னஸாக மாறி இருக்கும். பிள்ளைகளோ பேர பிள்ளைகளோ அதை அழிக்கிறத பார்த்துருக்கீங்களா? ஏன் அழியுது? அழியாதது கூட அழியுது. காரணம் என்ன சொல்லுங்க? சொத்து விட்டுட்டு போன அப்பா தரிசனத்தை விட்டுட்டு போல. எதை விட்டுட்டு போல? தரிசனம், விஷன். மகனே, இந்த கடை சின்ன ஷெட்டாக இருக்குது, இதை பெரிய மாளிகையாக மாத்திரம்னு ஒரு தரிசனம் கொடுத்துருந்தாருன்னா அவன் என்ன பண்ணியிருப்பான்? மாற்றிருப்பான். அவர் சொத்து கொடுத்தார், நீ கஷ்டப்பட தேவையில்ல, உனக்கு 10 தலைமுறைக்கு சாப்பிடலாம் என்று சொன்னார். தரிசனம் இல்லை. இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலே நாம் நம் பிள்ளைகளுக்கு சிங்காசனத்தை மாத்திரமல்ல, விசுவாசத்தை கொடுக்க வேண்டும். we need to transfer the faith. எனக்கு எப்பொழுதுமே சின்ன பிள்ளைங்க மேலே ரொம்ப நான் கவனம் செலுத்துவேன்.
பேரண்ட்ஸ் ஆலயத்துக்கு வருவாங்க, பேரண்ட்ஸ் ஜெபம் பண்ணிப்பாங்க, பேரண்ட்ஸ் ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க, பேரண்ட்ஸ் காணிக்க கொடுப்பாங்க. ஆனால் என் மனசு அவங்க பிள்ளைகள் பக்கமாகவே இருக்கும். இந்த பிள்ளையை எப்படி யூஸ் பண்ணலாம், இந்த பிள்ளைய கீபோர்ட் கிளாஸ் சேர்த்துடலாமா, இந்த பிள்ளைய ஐடியில் உட்கார வைக்கலாமா, இந்த பிள்ளைய ட்ரம்ஸ் வாசிக்க விடலாமா, இந்த பிள்ளைய ஓஎம்ஆர் கூட்டு போகலாமா, நான் கூட்டு போவேன். ஏன்னா எனக்கு தெரியும் பிள்ளைகளுக்கு சொத்து பாஸ் டவுன் பண்ணுறது ஈஸி, தரிசனத்தை பாஸ் டவுன் பண்ணுறது கஷ்டம். தரிசனம் அவன் கையில் போய் கண்டெயின் ஆயிடுச்சுன்னா அவன் வெற்றி பெற்றவனாக இருப்பான். ஹல்லேலூயா, ஆமென். ஆஸ் பர் ரூல் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், சொல்லுமா யோசேப்பின் தேவன், எப்ராமின் தேவன். ஆனால் பைபிள் பிரகாரம் எப்படி மாறிடுச்சு? ஆபிரகாமின் தேவன், தாவீதின் குமாரன். சரி, தாவீது எப்படியோ வாங்கிட்டார். ஏன்னா தாவீது வந்து ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். என் இருதயத்துக்கு a man of my heart அப்படின்னு போட்டார். ஆபிரகாம் கூட கவனன்ட் பண்ணி அவன் வழியில் வந்தானா, தாவீது இந்தா உன்னோட எனக்கு உடன்படிக்கை உண்டு என்று தாவீதோட செஞ்சார். தாவீதை பற்றி படிக்க போகிறோம். எத்தனை பேருக்கு தாவீதை பிடிக்கும்? ஆமாம், ஒரு ஞானி சொல்கிறத கேட்டேன். தாவீதுன்ற ஒரு கேரக்டரை, தாவீது ஒரு ஜீனோ ஒரு டிஎன்ஏவோ ஏதோ ஒன்று கிடச்சி அதே சேம் டேவிடை நம்ம உருவாக்கி இப்போ இஸ்ரேலுக்கு கொடுத்துட்டோம்னா உலகத்தில் சூப்பர் பவராக இஸ்ரேலை அவர் மாற்றி காட்டுவாராம். அவர்கிட்ட யாரும் போட்டி போகிறோம், அவ்வளோ எக்ஸலண்ட் தாவீது. மிலிட்ரி மைட், அவரோட சைஸு கோலியாத்தோட சைஸு, அவரோட ஐடியா கோலியாத்தோட வீழ்ச்சி. அப்படி தான் இஸ்ரேலுக்கு இன்டெலிஜென்ஸ். தாவீது எழுந்தார்னா எழுந்துக்க மாட்டார் ஆண்டவர் பிளான் பிரகாரம். சாலமோன் என்கிற ஒரு கேரக்டர் தாவீதோட புள்ள. சாலமோனோட டிஎன்ஏவை யூஸ் பண்ணி அந்த சாலமோனை நீங்கள் எழுப்பி விட்டீங்கன்னா, எத்தனை வயசில் எழுப்பி விட்றீங்களோ 60 வயசில் கூட எழுப்பி விட்டு எல்கேஜி சேர்த்து விடுங்க. சேர்த்து விட்டிங்கன்னா he will become the father of all research. வைரஸ் பற்றி போனாலும் அவர் ஃபாதர் ஆகிடுவார், பாக்டீரியா பற்றி படிக்க போனாலும் ஃபாதர் ஆகிடுவார், என்ஜினியரிங்லேயும் ஃபாதர் ஆகிடுவார், எல்லாத்துலேயும் எக்ஸலண்ட் ஆகிடுவாராம். ராயல் ஆட்சி. நீங்களும் நானும் எந்த பிஸ்னஸ் பண்ணுறோமோ அதை வச்சு தான் நம்ம பணக்கார். நீங்கள் என்னங்க வியாபாரம் பண்ணுறீங்க? நானா பஞ்சு மிட்டாய் வியாபாரம் பண்ணுறேன். சரி போயிட்டு வான்னு அனுப்பிடுவோம், கரெக்ட் தானே? நீங்கள் என்ன வியாபாரம் பண்ணுறீங்க? நானும் கத்திரிக்காய் வியாபாரம் பண்ணுறேன். ஓ போயிட்டு வாங்க போயிடுவாங்க. நீங்கள் என்ன வியாபாரம் பண்ணுறீங்க? நானா பிளாட்டினம். கொஞ்சம் உட்காருங்களேன், எங்கள் வீட்டுக்கு வாங்களேன். என்ன பண்ணுறாரு? பிளாட்டினம். நீங்கள் நாங்கள் வந்து கோல்டு ஸ்மித்து, நாங்கள் சொந்தமாக நகை கடை. அப்படியா? எங்கள் வீட்டுக்கு வாங்களேன் கேட்குறோமா? Solomon's trade was gold. The costliest business, the richest business. ஒரு பொருளை வாங்கி இப்படி கொடுக்கறது தான் கோடிக்கணக்கில் லாபம். நம்ம சின்னதாக கத்திரிக்காய் விற்று கோடீஸ்வரன் ஆகவே முடியாது. ஆனால் ரியல் எஸ்டேட்டு, கோல்டு பிஸ்னஸ்ஸு வருதா? சாலமோன் அவ்வளோ பெரிய எக்ஸலண்ட்டான ஆள். லிசன். தாவீது யுத்தத்தில் வல்லவன் என்றால் இவன் ஞானத்தில் வல்லவன். தாவீது கத்தியை தீட்டினான் என்றால் சாலமோன் புத்தியை தீட்டினான். ஆமென். ஒரே ஒரு ப்ராப்ளம் தான். சிங்காசனத்தை கொடுத்து விட்டு போன தாவீது அவனுக்கு தரிசனத்தை கொடுத்து விட்டு போகவில்லை. தலைமுறைகளின் தேவன் என்ற டைட்டிலில் படிக்கிறோம். கோல்டு வந்து டன் கணக்கில் வியாபாரம் பண்ணது சாலமோன் தான். இன்னைக்கு வரைக்கும் யாரும் பண்ணவும் இல்லை, பண்ண போகிறதும் இல்லை. என்ன கணக்கில்? கொஞ்சம் தூரம் இப்படி போனீங்கன்னா மாடர்ன் சிட்டி பக்கத்தில் ஒரு எடை மேடை இருக்குது, பார்த்துருக்கீங்களா? பெரிய பெரிய லாரிலாம் அப்படி போட்டு யூ டர்ன் பண்ண வரும். அந்த மாதிரி இரும்பு எடுத்துன்னு போவாங்க, கல் எடுத்துகிட்டு போவாங்க. யாரும் கோல்டு எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. அந்த மேடை கிட்ட கோல்டு போகாது. கோல்டு மெஷர் பண்ணுற வெயிங் மிஷின் பார்த்துருக்கீங்களா? குட்டி உண்டாக இருக்கும் இல்லை, மில்லிகிராம் கூட கணக்கு விடும். டன் கணக்கில் வியாபாரம் செய்த சாலமோனே, உன் தரிசனம் எங்கே? சரி, இன்னைக்கு வசனமோடு பேசி கொண்டிருக்கிறது. வேர் இஸ் யுவர் விஷன் டுடே? ஐயா, நான் தமிழ் மீடியம் படித்தேன், என் பையன் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறான். நான் இங்கிலீஷ் மீடியம் படித்தேன், என் பையன் ஹிந்தி மீடியம் படிக்கிறான். நாங்களாம் அந்த காலத்தில் நடந்து ஸ்கூலுக்கு போனோம், என் பையன் பைக்கில் போகிறான். வெரி குட். யூ ஹவ் லெஃப்ட் த த்ரோன் டு யுவர் சில்ட்ரன். வாட் அபவுட் த விஷன்? ஆமென். வசனம் சொல்லுகிறது, பார்த்துடலாமா? சிங்காசனத்தை மாத்திரமல்ல, தரிசனத்தை விட்டு விட்டு போக வேண்டும் என்பதற்கு சாலமோன் சிங்காசனத்தை பெற்றுக்கொண்டான், தரிசனத்தை விட்டு விட்டான். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 3-6 வீட்டில் போய் படித்து பாருங்கள். சாலமோன் சிங்காசனத்தை பெற்றுக்கொண்டவன், தரிசனத்தை விட்டு விட்டான். ஆமென். தரிசனத்தை விட்டதுனால அவருக்கு ஒரு ஹாபி. யார் எதை நிறைய பண்ணுறாங்களோ அதுதான் ஹாபி. அதில் ஒரு ஹாபி அவருக்கு கல்யாணம் பண்ணுற ஹாபி ஆயிடுச்சு. 1000 திருமணங்கள் செஞ்சுருக்கிறான்.
எல்லாருக்கும் கல்யாண நாள் தானே வரும் வருஷம் வருஷம். இவருக்கு கல்யாணமே வந்துச்சு. மாதம் மாதம் 1000 திருமணங்கள் செய்திருக்கிறான். தரிசனத்தை விட்டான். கோல்டு ட்ரேட் பண்ணார், ஆலயத்தை கட்டினார், கர்த்தரை கண்டெயின் பண்ணவில்லை. இன்றைக்கி நம்ம கற்றுக்கிறது, நம்ம லட்சியம் ஃபுல்லாகவே உலகம்தான். ஆண்டவர் கையில் வந்தாலும் உலகத்தை போய் தான், ஆண்டவரே உலகத்தில் எனக்கு ஒரு வேலை கொடு, எனக்கு பிஸ்னஸ் கொடு, எனக்கு காசு கொடு, வீடு கொடு. உலகத்தில் போனாலும் உலகமே நீ எனக்கு கொடு. லெட்ஸ் ரிஃப்ளெக்ட் அபவுட் த லைஃப் ஆஃப் சாலமோன். அவன் அந்த தலைமுறைக்கு தன் தகப்பனாகிய தாவீதுடைய தரிசனத்தை அவன் கொண்டு போகாததினால், விஷன் இல்லாத இடம், தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள். They don't have any idea. ஆமென். ஒரு பையனுக்கு 1000 ரூபாய் கொடுத்து கடைக்கு போய் இந்த மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு வா, லாஸ்ட்டில் 10 ரூபா மீறும். அந்த 10 ரூபாயில் ஒரு சின்ன ஐஸ்கிரீம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறோன்னு வைங்களேன், ஹாப்பி போவான். கரெக்ட் தானே? எல்லாத்தையும் வாங்கிட்டு நான் வாங்குவான், ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வருவான். ஒரு பையனுக்கு 1000 ரூபாய் கொடுத்து வச்சுக்கோ, வாங்கி சாப்பிடு அப்படின்னீங்கன்னா அவன் நல்லா இருப்பானா, சீர்கெட்டு போவானா? ஆனால் முதல்ல போகிறவன் நல்லா இருக்கான காரணம் என்ன சொல்லுங்க? பணம் இருக்குது, அந்த பணத்துக்கு ஒரு தரிசனம் இருக்குது. Why do you need money today? ஒரு செல்வந்தன் கையில் போய் ஒருத்தன் கேட்டானா, ஐயா நான் கோடீஸ்வரன் ஆகணும், எனக்கு வழி சொல்லித்தாங்க. அவர் ஒரு பெரிய ட்ரெயினர். அப்போ அவர் ஃபஸ்ட்டு கேள்வி கேட்டாரா, நீ ஏன் கோடீஸ்வரன் ஆகணும்? அவன் கோச்சிங் போயிட்டானா, ஏன்னா சொன்னீங்க நான் கோடீஸ்வரனாக தான் வாழ்வேன்னு நினைக்கிறேன், ஏன் கோடீஸ்வரன் ஆகணும்? Why do you want to become a millionaire? ஏன்? why அப்படின்னு கேட்டேன். If things come to you without having your why, your vision will be broken. எனக்கு ஒரு சூப்பராக பைக் வேணும். எதுக்குப்பா அந்த பைக்கு? எனக்கு ஒரு கார் இப்போ வேணும். ஏன்? தெரில, வேண்டாம்ப்பா. அப்படி எனக்கு ஒரு வேலை வேணும். ஏன் உனக்கு வேலை? என் ஃபேமிலியை ரன் பண்ணணும். அதுக்கு வேலைக்கு போய் தான் பண்ணணுமா? பிஸ்னஸும் பண்ணலாமே. You should know that why. Solomon had lot of wealth, but he doesn't know why. அவங்க அப்பா சேர்த்து வச்ச கோல்டு ஆலயம் கட்டுவதற்காக, மீதி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவதற்காக. இவர் கோல்டு பிஸ்னஸ் பண்ணிட்டு 1000 வைஃபுங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு தரிசனத்தை இழந்தான். If you don't have vision, everything will be spoiled. எதுக்கு இந்த கீபோர்டு? கர்த்தரை ஆராதிக்க. எதற்கு இந்த பியானோ? கர்த்தரை ஆராதிக்க. Everything that you have should have a vision. அவர் தலைமுறைகளின் தேவன். கர்த்தர் எதை கொடுத்தாலும் அதை கணக்கு கேட்பார், மறந்துடாதீங்க. நம்ம ஸ்டோரி கேள்விப்பட்டிருக்கோம். ஒருத்தனுக்கு 10 வெள்ளி காசு கொடுப்பாரு, இன்னொருத்தனுக்கு 5 ஒருத்தனுக்கு 5 கொடுப்பார், ஒருத்தனுக்கு 3 கொடுப்பார், ஒருத்தனுக்கு 1 கொடுப்பார். 5 வச்சிருக்கிறவன் ட்ரேட் பண்ணினா ஆக்கிடுவான், 10 ஆக்கிடுவான். 3 வச்சிருக்கிறவன் 6 ஆக்குவான், 1 வச்சுக்கிறவன் புதைச்சி வைப்பான். ஆனால் ஆண்டவரே நீங்கள் கொடுத்தீங்கன்னா அங்கே பிடிங்க ஆண்டவரே, நீங்கள் கொடுத்ததை பிடிங்க ஆண்டவரே. ஏற்றுக்கிட்டாரா? இல்லை. யூ நீட் டு மல்டிப்ளை. ஹல்லேலூயா. தாவீது ஆபிரகாம் கிட்டேருந்து யாருக்கு வந்துச்சு? தாவீதுக்கு வந்துடுச்சு, அவங்களுக்கு போல இல்லை. தாவீது கிட்டேருந்து யார் கையில் போகுது இந்த தரிசனம்? பார்ப்போம். சாலமோன் கையில் போகவில்லை. நம்ம சொல்லலாம், நான் ஆலயம் கட்டி கொடுத்துட்டேங்க பிரதர், நீங்கள் ஆலயம் கட்டி கொடுங்க, தரிசனம் எங்க? நான் தான் கோல்டன் டெம்பிள் கட்டினது, நான் தான் சாலமோன். அந்த சாலமோன் நான் தான். இஸ்ரேலில் ஒரு பொற்கோயில் இருக்கிற கட்டினது நான் தான். தரிசனம் எங்க? சாலமோன், வேர் இஸ் த விஷன்? சரிங்க, தாவீது விஷனை கேரி பண்ணுறாரு. தாவீதோட விஷனை பற்றி நான் சொல்லணும்னா, ஆராதனை அப்படின்றத ஒழுங்குபடுத்தினதே தாவீது தான். ஆசாரிய ஊழியத்தை ஒழுங்கு வகுப்பு பண்ணினதே யார் தான்? தாவீது. மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜிஸ்ட் யார் தான்? தாவீது தான். பாட்டு எழுதினது யார் தான்? மியூசிக் டீச்சர் யார் தான்? எல்லாமே தாவீது. ஏன்? ஹி ஹேட் விஷன். எங்கள் இஸ்ரவேலில் எங்கள் ஆண்டவரை துதிக்கிற கூட்டம் இருக்கும், மியூசிக் டீம் உருவாயிடுச்சு. எங்கள் இஸ்ரவேலில் பாடுற கூட்டம் இருக்கும், பாடகர் வந்துட்டாங்க. எங்கள் இஸ்ரவேலில் எருசலேம் தேவாலயம் இருக்கும், கோல்டு வந்துருச்சு, வெள்ளி வந்துருச்சு, சில்வர் வந்துருச்சு. சாலமோனுக்கு அந்த மாதிரி எந்த தரிசனமும் இல்லை. தரிசனம் இல்லைன்னு நான் சொல்ல, அவரை மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் யாரும் இன்றைக்கி வரைக்கும் பண்ணல. லீபனோன் வனத்தோட்டம்னு ஒன்று உருவாக்குனானா. லீபனோன் காடு இருக்குது, அந்த காடு மாதிரி ஒரு காடு ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கி, அதுக்கு நடுவில் அவன் பிரமிப்பான ஒரு பேலஸை உருவாக்கி, அந்த அரண்மனைக்குள்ளே எகிப்து பொண்ணை கொண்டு வந்து வச்சான். அவனோட ஒய்ஃபில் ரொம்ப டாப் மோஸ்ட் வந்து எகிப்தில் எடுத்த பொண்ணு தான், அவளை கொண்டு வந்து வச்சானா. கர்த்தருடைய ஆலயத்தை கட்டினதோடு சரி. அவர் விஷன் கண்டினியூஸ்.
போன வாரம் நான் சர்ச்சுக்கு வந்தேன் பாஸ்டர், இந்த வாரம் தரிசனத்தை மாற்றிக்கொண்டேன். நோ, யுவர் விஷன் இஸ் கண்டினியூயிங் ஃபார் ஜெனரேஷன். தலைமுறைக்கு போய் கொண்டிருக்கிறது. தாவீது கையிலிருந்து சாலமோன் கிட்ட வந்துச்சு. சாலமோன் சிம்பிளி டிராப்ட் இட். சாலமோனுக்கு ஒரு மகன் இருந்தாங்க, அவன் பேர் ரெகோபயாம். மறக்காதீங்க, ரெகோ தமிழ் பேர் ரகு, ஞாபகம் வச்சுங்க. சாலமோன் புள்ள பேர் என்ன பேருங்க? ரகு. ஷார்ட்டாகவே சொல்லுங்க, ரெகோபயாம். 1000 திருமணங்கள் கண்ட மனிதனுக்கு ஒரே ஒரு மகன் பேர் தான் பைபிள் ரெக்கார்ட் பண்ணுது. மீதி பிள்ளைங்க இருந்தாங்களா இல்லைன்னு தெரியல. ஒரே ஒரு மகன். எகிப்து பெண்ணுக்கு பிறந்தவன் அல்ல, அம்மோன் கோத்திரத்தை, அம்மோன் தேசத்தை சார்ந்த நாமால் என்கிறவனுடைய மகனாக்கும் இந்த ரெகோபயாம். யாரோட பிள்ளை? ஆமாம். இவர் எவ்வளோ பெரிய ஆள் வாழ்ந்தவர்லாம் பைபிள் ஃபோக்கஸ் பண்ணாது. பைபிள் எதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுது? தரிசனத்தை கேரி பண்ணானா. ரெகோபயாம் கையில் இதை பார்த்த பைபிள் நம்ம கையில் என்னத்தை பார்க்கணும் நீங்கள் நினைக்கிறீங்க? பிரதரா 1 கிலோ டங்கா வச்சிருக்காரு, நம்ம பைபிள் பார்க்கோம். வேர் இஸ் மை விஷன்? என் தரிசனம் எங்கே? ஹேவ் யூ கண்டக்டட் இட் டு யுவர் நெக்ஸ்ட் ஜெனரேஷன்? எலக்ட்ரிசிட்டி இருக்குல்ல, இந்த எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுற காயில் இருக்கும், அதுக்கெல்லாம் குட் கண்டக்டர்ஸ்ன்னு பேர். டக்குன்னு கரண்ட்டு பாஸ் ஆகிடும். பேட் கண்டக்டர்னுங்குது, அதுதான் அந்த கட்டை அட்டை எல்லாம். செமி கண்டக்டர்ஸ் இருக்குது. கரண்ட்டு ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு சீக்கிரம் பாஸ் பண்ணோன்னா குட் கண்டக்டர்ஸ் இருக்கணும். நீங்களும் நானும் ஒரு குட் கண்டக்டர்ஸை போல கர்த்தருடைய தரிசனத்தை அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டும் என்பது தான் ஆண்டவர் இன்றைக்கி சொல்லியிருக்கிறார். அவர் ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, அவர் வருகிறார். ஈசாக்கு எங்கே? நான் உன் தேவனாயும் இருப்பேன். உன் தேவன் மாத்திரம் இல்லை மகனே, உன் பையனை கூப்பிடு, நான் அவன் தேவனாயும் மாறப்போகிறேன். உன் தேவனா மட்டும் இல்லை சொல்லார், உன் பையனை கூப்பிடு, இல்லை உன் பொண்ணை கூப்பிடு, நான் அவர்களுடைய தேவனாயும் மாறப்பேன். கர்த்தருடைய கிளியரான பிக்சர் நமக்கு தெரியுது இல்லை? ஹீ இஸ் த காட் ஆஃப் ஜெனரேஷன். இந்த ரெகோபயாம் என்றால் அர்த்தம் என்னன்னா, லெட் மை பீப்புள் என்லார்ஜ், என் ஜனங்கள் பெருக விடு. புரிஞ்சுங்க, என் ஜனங்களை பெருக, let them enlarge. God is the God of people. நம்ம ஆண்டவர், நீங்க ஆராதிக்கிறீங்களே உங்க ஆண்டவர், அவர் மக்களின் தேவன். யாருடைய தேவன்? உலகத்தில் நிறைய அனிமல்ஸ் இருக்கு, வைல்ட் அனிமல்ஸ் இருக்கு, டொமஸ்டிக் அனிமல்ஸ் இருக்கு, அவைகளையும் அவர் தான் படைத்தார். ஆனால் தன்னை அவர்களுடைய தேவன் என்று சொல்லுவதில்லை, அவர் மனிதர்களின் தேவனாய் இருக்கிறார். My people has to enlarge. ஆபிரகாம் தனி மனிதன், இன்றைக்கு லட்சக்கணக்கில் உருவாகி இருக்கிறான். இவன் பிறந்திருக்கிறான் ரெகோபயாம். ரெகோபயாமோட பேரே அவங்க அப்பா வைக்கிறான், லெட் மை பீப்புள் என்லார்ஜ், என் ஜனம் பெருகட்டும், லெட் மை பீப்புள் மல்டிப்ளை. ஆனால் ரெகோபயாம் உடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா, த்ரோன் இருந்துச்சுங்க, சிங்காசனம் இருந்துச்சு, தரிசனம் இல்லை. சிங்காசனம் மாத்திரம் இருந்தால் பெருமை இருக்கும், பேர் மாத்திரம் என்றால் பெருமை இருக்கும். நீங்கள் எதுக்குங்க இந்த பொசிஷனில் இருக்கீங்க? இல்லையா, மாதம் நல்லா கை நிறைய சம்பளம் வாங்கலாம், பவருங்க, அதெல்லாம் ராங் விஷன். யூ நீட் டு யூஸ் இட் இன் அ ரைட் வே. ரெகோபயாம் ராஜாவாயிட்டார். 2 நாளாகவும் 10ஆம் அதிகாரத்தில் அந்த சப்ஜெக்ட் இருக்கு, நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். ராஜாவாயிட்ட பிறகு ரெகோபயாமை கூட்டு போய் அவரை அபிஷேகம் பண்ணி கூட்டி கொண்டு வருகிறார்கள். ஷெகேம் என்று சொல்கிற இடத்துல அவனை கூட்டி கொண்டு வந்து அபிஷேகிக்கிறார். ஷெகேம் என்கிற இடம் ரொம்ப ஃபேமஸான இடம், மோசே காலத்துலேருந்து ஃபேமஸான இடம். இஸ்ரவேலர்கள் எகிப்திலேருந்து கானானுக்கு வரும்போது இந்த மோசே தாத்தாக்கு வேலையே டீச் பண்ணுறது தான். எப்போ பார்த்தாலும் ஆண்டவரை பற்றி சொல்லினே இருக்குது. அதனால் ஜனங்க அவரை பார்த்தாலே தெரிச்சு ஓடுவாங்க. யாத்திரையாகும் புஸ்தகம் ஃபுல்லாக டீச்சிங், லேவியராகும் புஸ்தகம் ஃபுல்லாக எப்படி ஊழியம் பண்ணணும், எப்படி ஆடு பலி செலுத்தணும், எப்படி கடா பலி செலுத்தணும், கத்திரை எப்படி செய்யணும், என்னாகும் ஃபுல்லாக திரும்பி டீச்சிங், உபாகம் திரும்பி டீச்சிங், செகண்ட் லான்னு பேர். அப்போ மோசே தாத்தா என்ன நினச்சாருன்னு தெரில, அவர் சொல்லிட்டாரு, நீங்கள்லாம் இங்கே வாங்கடான்னு 2 மலைகள் கிட்ட கூட்டிகிட்டு போயினார். அந்த மலைகளுடைய பேர் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மலை பேர் மவுண்ட் ஜெர்சிம், எர்சிம், ஏபால், ஏபால் மலை. 2 மலை கிட்ட நிற்க வச்சு 6 கோத்திரத்தை ஜெர்சிம் மலை மேலேயும் 6 கோத்திரத்தை ஏபால் மலை மேலே நிற்க வச்சார். நடுவில் இருக்கிற இடம் பேர் தான் ஷீகேம். நடுவில் இருக்கிற இடம் வச்சு சொன்னார், நடுவில் நின்றுட்டார். கர்த்தருடைய கட்டளைகளை கீழ்ப்படிஞ்சா நீ வருகையில் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய். 28ஆம் அதிகாரம் உபாகம்ல இது போகும். லாஸ்ட்டாக சொன்னார், கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியவில்லை என்றால் நீ போகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் கூறி முடிச்சிட்டார். அந்த இடம் பேர் என்ன பேருங்க? சீகேம். 2 மலை இருக்குது, ஒரு சைடு கெர்சிம் மலை, ஒரு சைடு ஏபால் மலை. அந்த இடத்துக்கு இவனை கூப்பிட்டு போகிறாங்க.
தாவீது ராஜா எப்ரோனில் ராஜாவானார். சாலமோனை கிபியா பக்கம் கூட்டு போனாங்க, ஆனால் இவனை செகேம் பக்கம் கூட்டு போகிறாங்க. ஏன் தெரியுமா? ஏதோ ஒரு மிஸ் பண்ண போகிறான், நிற்க வச்சு பிரதிஷ்டை பண்ணி கொண்டு ராஜாவாகிறான். ஹல்லேலூயா, ஆமென். த்ரோன் பெருசா விஷன் பெருசா? சொல்லுங்க. விஷன். பணம் பெருசா தரிசனம் பெருசா? பொறுப்பு பெருசா பதவி பெருசா? வெரி குட். பொறுப்பு அடுத்த தலைமுறைக்கு கட்டாயமாக கொடுக்க வேண்டும். எனக்கு தோணுது, சொல்கிறோம், இந்த ப்ராப்பர்ட்டியே இத்தனை 0.56 சென்ட்ஸ், இந்த பக்கம் நஞ்சை, அந்த நிலம், இந்த நிலம், அந்த நிலத்தை எல்லாம் மனப்பூர்வமாக எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கீழே பொறுப்பையும் எழுதிடணும். இப்படி பொறுப்பாய் நடந்து கொள்ளும், இப்படி பொறுப்பாய் நடந்து கொள்ளும், இப்படி பொறுப்பு. இங்கே லேண்டு கொடுக்கல, பொறுப்பை மட்டும்தான். ராஜாங்கம் 12 கோத்திரம். ரெகோபயாம், உங்கள் அப்பா பேர்னா சாலமோன், உங்கள் அம்மா பேர்னா நாமால். எந்த ஊர் நீ? அம்மோன். அங்கேருந்து நீ இஸ்ரவேலுக்கு ராஜா ஆகிடுவியா? உங்கள் அப்பா பேர்னா சாலமோன். அவர் யார்? உங்கள் அப்பாவோட அப்பா பேர் சொல்லு, தாவீது. அம்மா பேர் சொல்கிறா. அம்மா பேர் என்னது? பத்ஷிபா. யார் இந்த பத்ஷிபா? ஏத்தியனாகிய உரியாவின் மனைவி. யார் அந்த உரியா? ஐயோ, நீ ராஜாவாக தகுதியே இருக்க முடியாது, இருந்தாலும் உன்னை தகுதியாக்குகிறேன். ரெகோபயாம், நீ ராஜாவாகிறதுக்கு தகுதியில் இருந்தாலும் உன்னை தகுதியாக்குறேன். நான் சொல்கிறேங்க, இன்றைக்கி நம்ம கையில் கர்த்தர் கொடுத்தது எல்லாமே கிருபை தான். இதுக்கு நமக்கு சத்தியமாக தகுதி இல்லை. 10 பைசா நம்ம கையில் வருதுன்னா தகுதி இல்லாதவர்கள் தான். பணத்தை கொடுத்து நம்முடைய ஆடம்பரத்தை அழகு பார்ப்பதற்காக அவர் கொடுக்கவில்லை, நம்முடைய பொறுப்பை பார்த்து கொண்டிருக்கிறார். ரெகோபயாமுக்கு ராஜாவாயிட்டான். ஆச்சரியமாக இருக்கிறது. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கியின் தேவன், யாக்கோபின் தேவன், தாவீதின் தேவன் இப்போ தரிசனத்தை யார் கையில் கொடுத்துருக்காரு? ரெகோபயாம். யார் கையில் தரிசனம் வந்துச்சோ அவங்க பேச்சு வித்தியாசமாக இருக்கணும், அவங்க அப்ரோச் வித்தியாசமாக இருக்கணும். எல்லாரும் போல பேச முடியாது. குடும்பத்தில் நீங்கள் தலைச்சம் பிள்ளையா பிறந்துட்டீங்கன்னா, தலைச்சம் பிள்ளையா இருந்தீங்கன்னா உங்கள் பேச்சு வித்தியாசமாக இருக்கணும். எல்லாரும் போல நீங்கள் பேச முடியாது, எல்லாரும் போல இருக்க முடியாது. கர்த்தர் உங்களை ஊழியத்துக்கு அழைச்சார்னா உலகத்தான போல நீங்கள் வாழ முடியாது. எவ்ரிதிங் should be a role model because you are carrying the vision. அவர் தலைமுறைகளின் தேவன். கர்த்தர் ஒன்னே ஒன்று தான் செக் பண்ணுவார், என் பார்வைக்கு நீ நலமாக இருக்கிறாய், அவ்வளோதான். நம்ம எல்லாம் கண்ணாடி முன்னாடி நம்மளை பார்த்துவோம், எனக்கு ஏற்ற மாதிரி தலைமுடி, எனக்கு ஏற்ற மாதிரி மூக்கு, எனக்கு ஏற்ற மாதிரி சட்டை, எனக்கு ஏற்ற மாதிரி பேண்ட்டு, எனக்கு ஏற்ற மாதிரி நோ. கர்த்தருக்கு ஏற்றார் போல். இங்கே பைபிள் ஒன்றும் அவன் அவனுக்கு பிரியமானபடி நடந்தான் போட போகிறதில்ல, அவன் கர்த்தருக்கு பிரியமானபடி நடந்தான். அல்லேலூயா சொல்லுங்க. தரிசனம் வந்த பிறகு எல்லாவற்றிலும் மாற்றம் அவசியம். ராஜாவாயிட்டான், த்ரோன் கிடச்சிச்சு. 41 வயசில் ராஜாவாகிறான். எத்தனை வயசுலங்க? 41 இயர்ஸ். நல்ல முதிர்ச்சியான அனுபவம் தானே. அவங்க அப்பா ராஜாவும் போது 12 வயசு, இவன் ராஜாவும் போது நல்ல இன்டெலிஜென்ட், நல்ல வயசுப்பா. ராஜாவாகனா ஆக வேண்டிய வயது. வயசான தாத்தாவும் இல்லை, நீ குழந்தையும் இல்லை. இவனுக்கு முன்னாடி ரியல் ப்ராப்ளம் வருது. ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் வருது. த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இஸ் ஆல்வேஸ் கம்மிங் டு செக் அவர் இன்டெலிஜென்ஸ். ஆமென். டு செக் அவர் பேஷன்ஸ், பொறுமையாக இருக்கிறோமா. டு செக் அவர் வேர்ட்ஸ். சிம்பிள் பீப்புள் மே கம். ரெகோபயாம் ராஜாவாயிட்டான். தலைமுறைகளின் தேவன் தரிசனம் கடத்தப்படவில்லை என்பதற்கு எக்ஸாம்பிள். பிறகு நம்ம ப்ரேயர் பண்ணி முடிக்க போகிறோம். ரெகோபயாம் ராஜாவாயிட்டாருங்க. 12 கோத்திர கவர்னர்ஸ் வராங்க. இஸ்ரேல் மொத்தம் 12 ஸ்டேட்ஸ். இஸ்ரேலில் 12 மாநிலம். நம்ம நாட்டில் எத்தனை மாநிலம்? 28 இருக்குல்ல. இஸ்ரேலில் 12. அங்கே மொனார்க், ராஜாக்கள் தான் ஆட்சி செய்வாங்க. ராஜாக்களுடைய சிட்டி ஜெருசலம் சிட்டி. ஜெருசலம் 12 கோத்திரத்து பிதாக்களும் எருசலேமுக்கு வருகிறார்கள் புதிய ராஜாவை பார்க்கும்படியாக. த நியூலி ஆர்டைன்டு கிங். அவர் பேர் என்ன பேருங்க? ரெகோபயாம். எந்த கோத்திரத்தை சார்ந்தவர்? ஜூடா, யூதா கோத்திரத்தை சார்ந்தவர். ராஜா கையில் ஒன்றே ஒன்று தான் வைக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ராஜா எங்கள் சுமைகளை லகுவாக்கும். ஹல்லேலூயா. என்ன சொல்கிறாருங்க? எங்கள் சுமைகளை லகுவாக்கும். எங்கள் சுமைகளை லகுவாக்கும். The burdens should be made light. என்ன சுமன்னு கேட்குறீங்களா? சாலமோன் காலத்தில் வரி விதிச்சார். அந்த வரி 40% வரைக்கும் வரி விதிச்சாராம்.
உலகத்தில் உள்ள எல்லா நாட்டுக்குமே வரி விதிக்கிறோன்னு கற்றுக் கொடுத்துட்டு போனவங்கன்னா யார் தான்? வரின்றது என்ன தெரியுமா? ராஜாக்கள் கிடைக்கிற இனாம் பணம். மக்கள் வேலை செய்வாங்க, யார் காசு வாங்கி போயிடுவார்? 40%. உங்களை நிறைய பேர் 10,000 20,000 30,000லாம் சம்பளம் வாங்குறீங்களே, 10,000 வாங்குறோட 4,000 ராஜா எடுத்துன்னு போயிட்டாருன்னா அந்த ராஜாவை உங்களுக்கு பிடிக்கும்? பிடிக்காது. ஆனாலும் பிடிச்சிச்சு. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு தாவீதை பிடிச்சிச்சு. அதனால் அவன் பையனை, போ நீ தங்கத்தட்டில், நீ தங்கத்தேரில் போகிறதுக்கு நான் காசு கட்டுறேன், உன் ஒய்ஃபுக்கு தங்க வீடு கட்டி தரதுக்கு நான் காசு கட்டுறேன்னு கட்டினாங்க. அதே தாவீதோட பேரனுக்கும் செய்வாங்கன்றீங்க. கிரேஸ் குறையும். தாவீது இறந்து 40 வருஷம் ஆயிடுச்சு. சாலமோனும் இறந்துட்டான், பேரன் வந்திருக்கான். ஒன்றே ஒன்று தான் கேட்டாங்க ஜனங்க, எங்கள் சுமைகளை டேக்ஸை குறைங்க. ஆமேன். நம்ம ப்ராக்டிக்கலாக பேசலாம். ஜனங்க கேட்குறது ரைட்டாக தப்பா? நம்ம எப்போது ஜனமோட ஜனமாக இருக்கிறனால ஜனங்க சொல்கிறது தான் ரைட்டுன்னுவோம். குட். ஆனால் இவன் என்ன பண்ணான்? அவனுக்கு வயசு என்னது? 41 வயசு. அவன் சொல்லுகிறான், நீங்கள் போய் 3 நாள் கழித்து வாருங்கள். கம் டு மீ ஆஃப்டர் 3 days. முதலிலே தன்னோடு கூட தன் தகப்பன் காலத்தில், அப்பா காலத்திலேருந்து சில அமைச்சர்கள் உயிராக இருக்காங்களே, அவர்களை அழைத்தான். எல்லா அங்கிள்களை கூப்பிட்டான். ரிட்டையர்டு IAS ஆஃபீஸர்ஸ், ரிட்டையர்டு ஜட்ஜஸ், ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ், ரிட்டையர்டு கலெக்டர்ஸ், ரிட்டையர்டு தாசில்தார்ஸ். அவங்களாம் ரிட்டையர்டு. அவங்க அப்பா காலத்து, அவங்க அப்பா இறந்துட்டாரு. ஆனால் அவங்களெல்லாம் கூப்பிட்டான். அவங்கள கூப்பிட்டு விஷயத்த சொன்னான். அங்கிள் கவனிங்க, இப்படி ஒரு சூழ்நிலை, மக்கள் கேட்குறாங்க. அதற்கு அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், 7ஆம் வசனம் 2 நாளாகும் 10:7, நீர் இந்த ஜனங்களுக்கு தயவையும் பட்சத்தையும் காண்பித்து அவர்களுக்கு நல்வார்த்தைகளை சொல்வீரானால் என்றைக்கும் அவர்கள் உமக்கு ஊழியக்காரர்களாக இருப்பார்கள். யூ ஷுட் ஸ்பீக் கைண்ட் வேர்ட்ஸ். மகனே மகளே, உன் வாழ்க்கையில் கர்த்தர் பல லட்சியத்தை கொடுத்திருக்கலாம், பல பணத்தை, பதவியை, ஆரோக்கியத்தை, உடல் ஆரோக்கியத்தை எல்லாம் கொடுத்திருக்கலாம். கர்த்தர் ஒன்றே ஒன்று தான் எதிர்பார்க்கிறார், உன் கையில் என் தரிசனம் இருக்கிறபடியால் ப்ளீஸ் பி கைண்ட் டு த பீப்புள். கர்த்தர்கள் எப்படி இருக்கு, மக்களுக்கு எப்படி இருக்கணுமா? தயவாக இருக்கணும். நான் பேசுகிறதெல்லாம் பேசுவேன். இன்னும் பெரியவங்க சொல்லிட்டாங்க, அவங்க எப்படி இரு? தயவாக. ஜனங்க சொல்கிறத கேளு. அப்போ நான் டேக்ஸ் என்ன பண்ணு? குறை. இவனோட தாத்தா தான் சங்கீதம் 1 பாடியிருந்தார். துன்மார்க்கனுடைய பாவிகளுடைய பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில். அந்த 12 கவர்னர்மார்கள் 3 நாள் லீவுக்கு போயிருக்காங்க. ஃபஸ்ட்டு மீட்டிங் முடிஞ்சிச்சு. யார் கூட? அப்பா காலத்து ஃப்ரெண்ட்ஸ் கூட. செகண்ட் மீட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. தன்னோடு கூட வளர்ந்த ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர்கள் மீது பாரத்தை அதிகம் பண்ணு. உன் தகப்பன் அவர்களை சவுக்குகளினால் வாதித்தார் என்றால் நீ அவர்களை தேலினாலும். ஸோ இவனுடைய முகம் தெரிய போகிறது. 3 நாள் கழித்து பெரியவர்கள் வந்தார்கள். பெரியவர்கள் கையில் என்ன சொன்னான் தெரியுமா? என் தகப்பனுடைய இடுப்பை பார்க்கிலும் என் சிண்டு விரல் பாரமாக இருக்கும். என் தகப்பன் உங்களை சவுக்கினால் வாதித்தார் என்றால் நான் உங்களை தேலினால் வாதிப்பேன் என்று சொல்ல அவர்கள் கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க. ராஜ்யத்தையே இழந்தான். A vision can contain your throne. A throne will not contain your vision. உன் தரிசனம் உனக்கு வேண்டிய பணத்தை சேர்த்து கொடுக்கும், உன் பணம் உனக்கு தரிசனத்தை கொடுக்காது. Cling on to the vision. கர்த்தர் உனக்கு கொடுத்த தரிசனத்தை பிடித்துக்கொள் மகனே. அவர் தலைமுறைகளின் தேவன். உன் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறாயோ இல்லையோ, தரிசனத்தை சேர்த்து வை. பட் விஷன், வாட் இஸ் யுவர் விஷன் டுடே? என்ன பாஸ்டர் விஷன் விஷன்றீங்க? நான் எனக்கு புரியாத பேசுகிறீங்க. உங்கள் மனசாட்சியை தட்டி கேளுங்க. நீங்கள் உங்கள் ஆர்டர் கையில் என்னென்னலாம் ப்ராமிஸ் பண்ணிட்டு இங்கே உக்காந்துக்கிறீங்கன்னு. அவருக்கென்று ஒரு லட்சியத்தை வைத்து அதை நான் உமக்காக அடைவேன் என்று சொல்லி மனதில் நமக்கென ஒரு லட்சியத்தை வைத்து ஓடிக்கொண்டிருந்த நாம் உலகத்தில் யாரை வேண்டுமானாலும் ஏமாற்றலாம், இயேசுவை தவிர. சாத்தானை கூட நீங்கள் ஏமாற்றலாம்னு நினைக்கிறேன். அவன் கூட ஏமாந்துருவான், இயேசுவை ஏமாற்ற முடியாது. ரெஹோபயாம் சாலமோனுடைய புள்ள தரிசனம் இல்லாதபடி சிங்காசனத்தின் மீது மாத்திரம் ஆசைப்பட்டான். சிங்காசனத்தை இழந்தான். ஏன் தெரியுமா? தரிசனத்தை நம்ம லூஸ் பண்ணோம்னா பேட்டிலில் தோற்றுருவோம். தாவீது முன்னாடி கோலியாத் வந்தாங்க. தாவீது தோத்தாரா ஜெயிச்சாரா? தரிசனம் இருந்துச்சு. தாவீது போட்ட ஃபைட்லேயே இது வரைக்கும் உலகத்தில் எந்த படையும் போடாத ஃபைட்டு, த பேட்டில் ஆஃப் த சால்ட் வேலின்னு ஒன்று இருக்குது. உப்பு பள்ளத்தாக்கின் யுத்தம். கால்லேருந்து உள்ளே குதிச்சாலே மணல் இல்லைப்பா, என்ன இருக்குது? வெறும் உப்பு.
எதிரி படை பெரும்படை, உங்க படை சிறும்படை, இதை வச்சு எதிரியை உப்பு பள்ளத்தாக்கில் ஜெயிச்சுட்டு வர்றாருன்னா கால்லாம் எரியும்ப்பா. த பேட்டில் ஆஃப் த சால்ட் வேலி. ஏன் அவன் ஜெயித்தான்? ரெகோபெயாமுக்கு ரெண்டே ரெண்டு பிரச்சனை தான். தாவீதுக்கு வாழ்க்கையெல்லாம் பிரச்சனை. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் தானே, மாமனாரால பிரச்சனை, ஒய்ஃபால பிரச்சனை, கோலியாத்தால பிரச்சனை, பெலிஸ்தியரால பிரச்சனை, அவங்க பையனால பிரச்சனை, இன்னொரு பையனால பிரச்சனை, இன்னொரு பையனால பிரச்சனை. கரெக்டா? தாவீது கூட சேர்ந்து சொல்றதுக்கு ஒரு ஒய்ஃப் கூட உருப்படியா இல்லை. ஆபிரகாம் சாராள், ஈசாக்கு ரெபெக்காள், யாக்கோபு ராகேல்னு சொல்லுங்க. தாவீது கூட யார் சொல்லுவீங்க? ஒரு ஒய்ஃப் கூட அவருக்கு உருப்படியா கிடைக்கும், ஒரு லைஃப் பார்ட்னர் கூட உருப்படியா கிடைக்கும். எப்படி அவன் ஜெயித்தான்? லைஃப் பார்ட்னர் கூட சரியில்லை அவனுக்கு. தரிசனம் அவனோடு கூட இருக்கும் பொழுது அவன் வாழ்ந்தான். நாம் இன்றைக்கு அலைமோதுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம கையில் உள்ள பணம் செலவாகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? we don't have vision. சம்பளம் வந்துச்சு, என்ன பண்ணீங்க? அதுவா? ஆனால் சம்பளம் எதுக்கு வந்துச்சு? இந்த மாதம் வாடகை கட்ட, பசங்களுக்கு ஃபீஸ் கட்ட, சாப்பிட. அந்த தரிசனத்தை நம்ம உள்வாங்காதனால தான் we spent it in no way. It can happen to anybody. சின்னதில் நடக்குதா? இதில் நடந்துச்சு, பெருசில் நடந்துச்சு. ரெகோபெயாமுக்கு ரெண்டு ப்ராப்ளம். முதல் ப்ராப்ளம் லிசன் பண்ணுங்க. அம்மா அப்பா நமக்கு சொத்து மட்டும் வச்சுட்டு போல, சில நேரத்தில் பிரச்சனையும் இருக்கும். சாலமோனுக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. சாலமோனுக்கு ஊரே கேட்டுச்சு. சாலமோனுக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. அவன் பேர் தான் யெரொபெயாம். என்ன பேருங்க? மறக்காதீங்க, என்ன பேருங்க? இந்த யெரொபெயாம் யார்னா, இப்போ தான் உங்களுக்கு கிளிக் ஆகும். அவன் எப்பிராயிம் கோத்திரத்தான். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு. எப்பிராயிம் கோத்திரத்தான். உடனே தாவீதுக்கு வந்து அடங்குவாங்களா? ஹலோ ஹலோ, எங்கள் தாத்தா எங்கள் அப்பா தலைமையில் தான் கை வச்சிருக்காரு, நீ யாரா தாவீதுன்னு கேட்பானா கேட்க மாட்டானா? கேட்பானா கேட்க மாட்டானா? ஏன்? அவன் பிரைம் மினிஸ்டரோட வம்சம். எப்பிராயிம் யூதாவை மதிக்கவே மதிக்காது. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எப்பிராயிம் யூதா வழியில் வராது. யூதா பயந்து பயந்து கோலியாத்து கையில் அடி வாங்கிக்கின்னு, சிங்க கேபியில் போய் நுழைஞ்சிக்கின்னு, அடிப்பட்டு உதப்பட்டு சவுலுக்கு ஓடி எல்லாம் ஓடி யூதா தப்பிச்சு ராஜாங்கத்தை பிடிச்சிச்சு. எப்பிராயிம் பெருமை. எப்பிராயிமில் ஒரே ஒரு நல்லது இந்த நாட்டுக்கு நடந்துக்குதுன்னா, யோசுவா எப்பிராயிம் கோத்திரத்தான், அவ்வளோதான். மீதி எதுவுமே எப்பிராயிம்களை நல்ல செய்தியில். இந்த யெரொபெயாம் சாலமோன் காலத்திலே கலகம் பண்ணினான், ராஜ்யத்தை கவிழ்க்க பார்த்தான். சாலமோன் அவனை அடிக்க பார்த்தார், ஓடிட்டான். ஓடினவன் எகிப்துக்கு ஓடினான். ஸ்டோரி லிசன் பண்ணுங்க. எகிப்துக்கு ஓடி தப்பிச்சு ஓடிட்டான். அப்பாவோட விரோதி யாருக்கும் விரோதி தான். உடனே நம்ம கூட வந்து சேர்ந்துப்பானா? இல்லை. எகிப்தில் போய் ஷீஷாக் என்று சொல்லுகிற மன்னனுடைய அண்டரில் இருக்கான். ஷீஷாக் என்கிற மன்னன் 22nd டைனசிட்டி ஈஜிப்டில் ரெடி பண்ண போகிறான். ஈஜிப்ட்லேயும் ராஜ்யம் மாறுது, ஈஜிப்சியன் பாலிட்டிக்ஸ் மாறுது. சாலமோனுக்கு ஒரு எகிப்து ராஜா பெண்ணு கொடுத்தாரு. அவர் காலம் போயிட்டு இவனுங்க வரானுங்க, ஷீஷாக் வம்சம். இவங்க எத்தியோப்பியாவிலேருந்து போகிறவங்க. ஈஜிப்டுனா எகிப்துன்றோல எத்தியோப்பியாவையும் ஈஜிப்டு தான், லிபியாவும் ஈஜிப்டு தான் சொல்லுவாங்க, எத்தியோப்பியா. இந்த யெரொபெயாம் சாலமோன் செத்துட்டாருன்னும் போது வரான். இப்போ யார் தான் வில்லன்? யெரொபெயாம். நமக்கு வில்லன் இருக்கிறான்னு தெரிஞ்ச பிறகும் நம்ம தரிசனத்தை விட்டுட்டு த்ரோன் பின்னாடி போனோம்னா நமக்கு டேஞ்சர். நமக்கு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச பிறகும் பெருமை பின்னாடி போனோம்னா நமக்கு ப்ராப்ளம். எருசலேம் தேவாலயம் ஸ்டில் இருக்குப்பா. ரெகோபெயாம் தான் சரியில்லை. இந்த 10 கோத்திரத்து மக்கள் பிரிஞ்சு போனாங்களே, கோச்சிக்கிட்டு போயிட்டாங்களே, அவர்கள் கோபித்து கொண்டு போகும்போது யெரொபெயாம் அங்கே வருகிறான். அந்த யெரொபெயாமை அவர்கள் ராஜாவாக்குறான். அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு யூதாவே வேணாம், தாவீதே வேணாம், அவங்க பையன் சரியில்லை, அவங்க பேரன் சரியில்லை, எப்பிராயிம் வா, நீ எங்களுக்கு ராஜாவாயிரு. ப்ராப்ளம் என்ன ஆயிடுச்சு? இப்போ ரொம்ப ஜாஸ்தியாச்சு. ஆச்சா இல்லையா? ஏன் ரெகோபெயாம் உனக்கு மட்டும்? வாட் இஸ் த மாரல் தட் வி லேர்ன் ஃப்ரம் த ஸ்டோரி ஆஃப் ரெஹோபாம், கிங் ரெஹோபாம்? 12 என்னவாகிட்ட? 2 ஆகிட்ட. இருந்ததெல்லாம் இழந்த. ஏன்? நீ தரிசனத்தை பின்பற்றவில்லை. கொஞ்சம் புரிஞ்சுங்க பிள்ளைங்களா. இந்த பாஸ்டர் என்னையே பாஸ்டரா மாதிரி இருக்குது, அவரை பேசுற மாதிரி. நோ, something God is, some message God is leaving to us. We need to cling on to the vision. தரிசனத்தை பிடித்து கொள்ள வேண்டும். தலைமுறை தோறும் இந்த தரிசனம் போக வேண்டும். பார்டரை தாவீது பெருசாக்கி கொடுத்திருக்காரு. இவன் பார்டரோட விட்டான், 10 கோத்திரத்தையே விட்டான். ஃபர்ஸ்ட் 10 கோத்திரத்தை யெரொபெயாம் கையில் விட்டானா போயிருச்சா? ஷீஷாக்
யெரொபெயாம் தப்பிச்சு போனவன் சாலமோனை பற்றி தப்பு தப்பாக சொல்லி, அவன் பிள்ளையை பற்றி தப்பு தப்பாக சொல்லி, ஈஜிப்ட் பொலிட்டிக்கல் பவருக்கு அவன் வந்ததும் ஃபஸ்ட்டு பேட்டிலே இவங்க கூட தான். யூதாவுக்கு வருகிறான், சாலமோனுடைய எல்லா பொன் உடைமைகளையும் தூக்கி கொண்டு போயிட்டான். இப்போ ரெகோபயாம் கையில் என்ன தெரியுமா இருந்துச்சான்? எல்லாமே கோல்டு வெசல்ஸ் இல்லை, பிரான்ஸ் வெசல்ஸ். கோல்டு மெடல் கிடைக்காதவனுக்கு என்ன மெடல் கொடுப்பாங்கப்பா? சில்வர் மெடல் கொடுப்பாங்க. சில்வர் மெடல் கிடைக்காதவனுக்கு தான் டக்குன்னு என்ன ப்ரொமோட், டி ப்ரொமோட்டா, ட்ரிபிள் டி ப்ரொமோட், 3 மடங்கு இறங்கிட்டான். இருக்கிற பதவியிலேருந்து கோல்டன் எம்பையரில் அப்பா விட்டு போகிறார், அவன் சில்வரில் வந்திருக்கணும்ல, பிரான்ஸுக்கு வந்துட்டான். தலைமுறைகளில் தரிசனம் கடத்தப்பட வேண்டும். என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, நீ இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? உன் பிள்ளைகள் என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? உன் பிள்ளைகள் படிக்கிறாங்க, திருப்தி அடையிறியா மகனே? இல்லை. ஆடம்பரம் நம் பிள்ளைகளுக்கு உதவாது, தரிசனம் தான் உதவும். அந்த தரிசனத்துக்கு பேர் என்ன தெரியுமா? இயேசு. ஒரு முறையும் ப்ரே பண்ணும்போது ஆண்டவர்களை சொல்லுவேன், அப்பா என் பிள்ளைங்களுக்கு சொத்து சுகம் வீடு பங்களா ஆஸ்தி கொடுன்னு சொல்ல மாட்டேன். உன் காலில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு மட்டும் கொடு. உங்கள் காலில் மட்டும் இருக்கட்டும். லெட் them be in your feet. ஆமென். ஹல்லேலூயா. ரெகொபயாம் ஸ்டோரி என்ன இருக்கும்னு நமக்கு தெரியும். 17 வருஷம் தான் ரூல் பண்ணால் செத்து போயிட்டான். இப்போ தரிசனம் எங்கே போகிறது தெரியாமல் தவிக்குது. நம்ம கூட யோசித்து பார்த்தோம்னா, நம்ம ஊழியம் பண்ணின்னு இருப்போம், தெலுங்கு சர்ச்சு ஸ்டார்ட் பண்ணியிருப்போம், ஹிந்தி ஸ்டார்ட் பண்ணியிருப்போம், செல் குரூப் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம், OMR ஸ்டார்ட் பண்ணியிருப்போம், ஆவடி ஸ்டார்ட் பண்ணியிருப்போம், கான்ஃபரன்ஸ் ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம், கூகுள் மீட் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம், எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஏது எது எங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. தரிசனம் கட்டாயமாக நிறைவேற்றப்பட வேண்டும். இட் ஹாஸ் டு பி கண்டக்டட், இட் ஹாஸ் டு பி கிவன். அது கட்டாயம் கொடுக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. தாவீதுக்கு பிறகு சாலமோன் இல்லை, சாலமோனுக்கு பிறகு ரெகொபயாம் இல்லை, அபியான் ஒருத்தவன் அவன் இல்லை. ஒரு நல்ல செய்தி இருக்குது. தாவீதிலிருந்து 4ஆம் தலைமுறையில் ஆசா என்று ஒருவன் வருகிறான். 2 நாளாகமம் 14:2 சொல்கிறது, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையானதையும் செம்மையானதையும் செய்தான். பைபிள் மட்டும் தான் டிக் கொடுக்குது. என்னன்னு டிக் கொடுக்குது? ஆசா படித்து முன்னேறினான், அப்படியே போட்டுக்குது. ஆசா பட்டயத்தை எடுத்து வீழ்த்தினான், அப்படியே போட்டுக்குது. சாலமோன் கட்டின பொன் கோவிலை மறுபடியும் கட்டினான் போட்டிருக்குதா? குட் மார்க் எப்படிங்க வருது? படிங்க. ஆசா கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையானது. அவர் தலைமுறைகளின் தெய்வன். உங்கள் தாத்தா இல்லை, ஆனால் நீ இருக்க. ஆபிரகாம் இல்லை, ஆனால் யாக்கோபு நீ இருக்க. அந்த ஆபிரகாம் கூட எப்படி டீல் பண்ணணும், அப்படி தான் உன் கூட டீல் பண்ணுவேன். யாக்கோபு நீ இருக்க மாட்ட, நாளைக்கு உன் பேரை எப்ராயிம் இருப்பான், உன் கூட டீல் பண்ணது போல தான் எப்ராயிம் கூட டீல் பண்ணுவேன். எப்ராயிம் நீ இன்னைக்கு இருக்க, நாளைக்கு உன் பேரை யெரொபெயாம் என்ன பண்ண போகிறான்? புரிஞ்சுங்க, யெரொபெயாம் யார் வம்சம்? எப்ராயிம் வம்சம். எப்ராயிம் நீ இப்போ இருக்க, உன் பேரை யெரொபெயாம் என்ன பண்ண போகிறான்? தாவீது நீ இருக்க, உன் பேரை ரெகொபயாம் என்ன பண்ண போகிறான்? ஒரே ஒரு டெஸ்ட்டு தான், என் பார்வையில் எப்படி நடந்துக்கிறான். ஹல்லேலூயா. 4th ஜெனரேஷன் ஆசா, 5th ஜெனரேஷன் யோசபாத். 2 நாளாகமம் 17:3-4 குட். 9th ஜெனரேஷன் யோவாஸ், அப்போ நடுவில் எல்லாம் லூஸ் பண்ணிட்டோம். 10th ஜெனரேஷன் அமத்சியா, 11th ஜெனரேஷன் உசியா, 12th ஜெனரேஷன் யோதாம். ஆமென். 14th ஜெனரேஷன் எசேக்கியா, 17th ஜெனரேஷன் யோசியா. முடிஞ்சிச்சு. எத்தனை ஜெனரேஷன்? 14. 17th கிங் ஜோஷியா. கிங் ஜோஷியா மாதிரி ஒரு நல்ல ராஜா கிடையவே கிடையாது. யார் வம்சம் இதெல்லாம்? தாவீதோட வம்சம். தாவீதுலேருந்து 17 தலைமுறை கழிச்சு யோசியா. இந்த யோசியா என்ன பண்ணிட்டார்னா, எகிப்துக்கும் அசிரியாவுக்கும் சண்டை நடக்குது. எகிப்தின் மன்னன் பார்வன் நேக்கோ, அந்த ராஜா பேர் மறக்காதீங்க, அவன் யுத்தத்துக்கு அந்த சைடு போகிறான். இந்த யோசியா சும்மா பார்வன் நேக்கோ கையில் வம்புக்கு போயிட்டு ஸ்பாட்லேயே செத்து போயிடுவான், ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி. அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த மிலிட்ரியும் அந்த மிலிட்ரியும் போகுது. இடையில போய் அடாத வழக்கில் தலையிட்டு அவன் உள்ளே போனதை பார்த்ததுமே பார்வோன் நேக்கோ ஃபஸ்ட்டே பார்த்ததுமே யோசியாவை கொன்றுவான். அதுக்கப்புறம் தரிசனம் நின்னே போச்சு. அதுக்கப்புறம் யோயாக்கீம் சிதக்கியா பவர்லெஸ் பீப்புள். அதனால தான் பைபிள் ஷார்ட்டாக முடிச்சிச்சு, ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமாய்
இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறு. ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு பிறகு the only man to be considered is David. டேவிட்டுக்கு பிறகு the only man to be considered is Jesus. ஜீசஸ் இன்னைக்கு பூமியில் இல்லை, ஆவியாக இருக்கார். அந்த ஜீசஸ் நடக்கிறதுக்கு கால் வேணும், அதுக்கு உங்கள் காலை யூஸ் பண்ண போகிறார். அந்த ஜீசஸ் நடக்கிறதுக்கு உடம்பு வேணும், உங்கள் உடம்பு யூஸ் பண்ண போகிறார். அந்த ஜீசஸோட தரிசனம் உங்கள் மூலமா நிறைவேறும்னா அதுக்கு எத்தனை பேர் அர்ப்பணிக்க போகிறேன்? நான் வரேன்ப்பா. இன்னொரு ராங் ஹிஸ்ட்ரியாக நம்ம இருக்கக்கூடாது. ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனும் இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு என் மூலமாய் தொடரட்டும். என் மகனே உன் மூலமாய் தொடரட்டும். என் மகளே உன் மூலமாய் தொடரட்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உங்களை அர்ப்பணிக்க ரெடி? எத்தனை பேர் உங்கள் வம்சத்தை அர்ப்பணிக்க ரெடி? உங்கள் பிள்ளைகளுக்கு தரிசனம் கொடுக்க ரெடி? கர்த்தர்கள் அர்ப்பணிக்கலாம். அவர் தலைமுறைகளின் தேவன். என் மெசேஜை கேட்டு சாதாரணமாக போயிடாதீங்க பிள்ளைகளே. இன்றைக்கி கர்த்தர்களை ஒரு பொருத்தனை பண்ணுங்கள். யாருமே இல்லாத போது நடு காட்டில் நின்று யாக்கோபு பொருத்தனை பண்ணா, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். சிங்க கேபிலெல்லாம் தாவீது பொருத்தனை பண்ணியிருக்காரு, ராஜாவானார். இன்றைக்கி உங்களுடைய பொருத்தனை என்ன? உங்கள் பொருத்தனை உங்களோடு நிற்க போகிறதில்லை. உங்கள் பிள்ளைகள், யுவர் ஃபேமிலி, யுவர் ஜெனரேஷன். அவர் தலைமுறைகளின் தேவன். இன்றைக்கு உங்களை கர்த்தருக்கென அர்ப்பணிக்கிறீங்கன்னா அப்படியே கண்ணை மூடி நீங்கள் சரண்டர் ஆகுங்க. அவர் தலைமுறைகளின் தேவன். அவர் தலைமுறைகளின் தேவன். என்னங்க பண்ணோம் ஐயா? யூ நீட் டு சீக் காட். ஆண்டவரை தேடினா ஒரு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி தரணும். இதுதான் மெயின். கர்த்தரை என்ன பண்ணோமா? தேடணும். தரிசனம் எப்போ நிற்கும்? கர்த்தரை தேடும் போது தான் நிற்கும். த்ரோன் இன்றைக்கு வரும், நாளைக்கு போகும். பணம் இன்றைக்கு வரும், நாளைக்கு போகும். பதவி இன்றைக்கு வரும், நாளைக்கு போகும். பணத்தை தக்க வைக்க முடியாது மகனே. உங்க கை நிறைய தண்ணி அள்ளி கையில பிடிச்சி நிற்பீங்களா? முடியாது, கீழே ஊத்திடும். அது போலதான் பணம், அது போயிடும். அது போயிடுச்சுன்ற கவலை வேண்டாம். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஆனால் தரிசனம் நிற்கும். சிங்க கெபியிலும் நிற்கும், கோலியாத்துக்கு முன்பதாக நிற்கும், கரடிக்கு முன்பதாக நிற்கும், சிங்கத்துக்கு முன்பதாக நிற்கும். சவுல் எதிர்த்த போதும் நிற்கும், பிள்ளைகள் எதிர்த்த போதும் நிற்கும், கடைசி வரைக்கும் நிற்கும். இந்த தரிசனத்தை உன் பிள்ளைகளுக்கு கடத்து மகனே. நீ கர்த்தருக்கு என்ன செய்ய போகிறாயோ அந்த தரிசனத்தை உன் பிள்ளைகளுக்கு கடத்து. நம்ம சர்ச்சில் எப்போது நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்களில் ஒவ்வொருவரும் ஒரு ஆலயத்தை நிறுவ வேண்டும். ஒரு கிறிஸ்தவ ஆலயம் கட்டுகிற தர்ம கர்த்தாக்களாய் மாற வேண்டும். உங்களில் ஒவ்வொருவரும் உங்கள் குடும்பத்தில் ஒரு பிள்ளைய ஊழியக்காரராக மாற்றணும். நீங்கள் பொருத்தனை செய்ய வேண்டும். தலைமுறைகளின் தேவன். கண்களை மூடி ஆண்டை நோக்கி பார்ப்போம். அப்படியே ப்ரேயர் டைம்ல இருக்கலாம். திருமணம் ஆகாத பிள்ளைகள், கர்த்தாவே எனக்கு திருமணம் பண்ணுங்க, நான் ஃபேமிலியா ஊழியம் பண்றேன்னு பொருத்தனை பண்ணுங்க. பிள்ளைகள் உங்களுக்கு வேண்டும், ஆண்டவர் கையில கேளுங்க. ஆண்டவர் எனக்கு குழந்தையை கொடுப்பா, என் பிள்ளை உன் தரிசனத்தை நிறைவேற்றுவான். மகன் செட்டில் ஆகலைன்னு வருத்தப்படுகிற நீங்க ஜெபம் பண்ணுங்க, என் மகன் கர்த்தருக்காக செட்டில் ஆவான். வருமானம் இல்லையே என்று கலங்குகிறவர்கள் வருமானத்தை பற்றின கவலையை விட்டுவிட்டு தரிசனத்தை பிடிக்கிறதை பிடித்துக் கொள்ளுங்கள். வாட் இஸ் தட் விஷன் ஃபார் காட் யூ ஹேவ்? உங்களுக்கு கர்த்தர் என்ன தரிசனம் கொடுத்தார், என் ராஜ்யத்துக்கு என இதை செய் என்று என்ன கொடுத்தார் என்று உங்களுக்கு தான் தெரியும். The danger of not following the vision. Let's surrender to God. நீ கர்த்தர்களை நம்மை அர்ப்பணிக்க போறோம். கர்த்தர் தரிசனங்களின் தேவன். ஷீரா ராரா ராரா
அடுத்த தலைமுறை மேல் ஊற்றப்பட வேண்டும் என்பதை குறித்து இந்த நாளிலும் கூட அப்படிப்பட்ட பக்தி வைராக்கியத்தை அப்பா எங்களுக்கு நீங்க தாங்கப்பா. இங்க இருக்கிற அடுத்த தலைமுறைகளை கர்த்தர் நீர் எழுப்புங்க. உம்முடைய வார்த்தையை நிலை நிறுத்தும்படிக்கு, உம்முடைய சுவிசேஷத்தை பரவும்படிக்கு ஆண்டவரே நீர் அடுத்த தலைமுறைகளை நீர் எழுப்ப போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கூட பரிசுத்த ஆவியானவரே எங்க மத்தியில நீங்க பலமாய் அசைவாட போவதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். 2 நாளாகமம் 14வது அதிகாரம் வசனம் 4-5. தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாய பிரமாணத்தின்படி கற்பனையின்படி செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலும் இருந்த மேடைகளிலும் இருந்த விக்கிரகங்களையும் அகற்றினான். அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கையாய் இருந்தது. இந்த நாள்ல கூட நம்ம பார்த்தோம், தாவீதுக்குள்ள இருந்த அந்த பக்தி வைராக்கியம், அந்த தரிசனம் அவனுடைய அடுத்த தலைமுறையாகிய தன்னுடைய சன்னதிக்குள்ள காணப்படவில்லை. அதனால எத்தனையோ தலைமுறைகளை அவர்கள் இழந்தார்கள். ஆனாலும் கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருந்து அங்கு இருந்த சிலரை ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமாய் வாழும்படிக்கு தெரிந்து கொண்டது நிமித்தம் அவர்கள் தேவனை தேடும் போது, அந்த நியாய பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கை கொள்ளும் போது தேவன் சமாதானத்தை கட்டளையிட்டார். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார், இதோ நாம் எழும்பி நாம் அடுத்த தலைமுறைகளை கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாய் நாம் அவர்களை எழுப்ப வேண்டும் என்று. ஹல்லேலூயா. கர்த்தர் எதிர்பார்க்கிற வயது முக்கியமாய் பார்த்தீங்கன்னா இந்த 13 இருந்து 28 வயது வரைக்கும் பார்த்தீங்கன்னா யங்கர் ஜெனரேஷனாக கன்சிடர் பண்றாங்க. அப்போ அப்படிப்பட்ட தலைமுறைக்காக இந்த 29 இருந்து 43 வயது வரைக்கும் இருக்கிற அடுத்த தலைமுறை அவர்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும் என்று இந்த நேரத்துல கூட பரிசுத்த ஆவியானவர் ஒரு ப்ராம்ப்டிங் கொடுக்கிறாரு. இந்த வேளையில யார் யாரெல்லாம் 13 இருந்து 28 வயது வரைக்கும் இருக்கிறாங்களோ அவர்கள் மாத்திரம் நீங்க முன்பாக கடந்து வரும்படிக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அப்படிப்பட்ட இதோ யங்கர் ஜெனரேஷனுக்காக நம்ம பின்பாக இருந்து நம்ம ஜெபிக்கும் போகிறோம். நம்ம ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு ஒரு விசேஷித்த வல்லமையை அவர் ஊற்ற போகிறார். இன்றைக்கு அந்த தரிசனத்தை இதோ நம்மளுடைய அடுத்த தலைமுறைகள் மீது ஊற்ற போகிறார். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சணம் என்னும் தலை சிராவை தலையிலே போட்டுக் கொள்கிறோம். செஸ்டில் நீதி என்னும் மார்க்கவசத்தை மார்பிலே தரித்துக் கொள்கிறோம். இடுப்பில் சத்தியம் என்னும் கச்சையை இழையிலே தரித்துக் கொள்கிறோம். காலில் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்துக் கொள்கிறோம். ரைட் ஹேண்ட் ஆவியின் பட்டயமாகிய வேதவசனத்தை கையில் எடுத்துக் கொள்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் விசுவாசம் என்னும் கேடயத்தை கையில் எடுத்துக்கொண்டு பொல்லாங்கானவன் நெய்யும் அக்கினி ஆஸ்தாரங்களை அவித்து போடுகிறோம். சொல்லுமா, இயேசுவின் இரத்த கொட்டைகளை நானும் என் குடும்பத்தாரும் என் சபையாரும் என் நண்பர்களும் என் பிள்ளைகளும் சந்தோஷத்தோடு ஆரோக்கியத்தோடு பாதுகாப்போடு நோய் நொடி இல்லாமல் கடன் இல்லாமல் வாழ்வோம். சாத்தானின் கோட்டைகளை தகர்த்து அநேக கோடி ஆத்துமாக்களை இயேசுக்கென்று சொந்தமாக்குவோம். நாங்கள் எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்போம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. Bless the Lord, oh my soul. Bless the Lord, oh my soul. And all that is within me, bless His holy name. King of kings, forever